கல்யாணம் நெருங்கிருச்சு. நம்ம பக்கத்துல சொந்தக்காரங்க யாரையும் ஆளக்கானா முன்னாடியே வந்திருக்கும். என்ன பண்ணுதுன்னு தெரியல. புறப்பட்டு வர வேண்டியதானே. மக தனியா கஷ்டப்படுமான்னு தெரியாது. அதுக்கு என் மாமியார் வேற பொணக்கல அலைறாங்க. யார சொல்லி என்ன பண்றது? அம்மாவே குறை சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம வேலையை நம்ம பாத்துட்டு போயிட்டே இருக்கணும். யார் வந்தா என்ன வராட்டி என்ன, பாதி கல்யாணம் நடந்தேதான் ஆகும். யாரையும் எதிர்பார்க்க வேணாம். நம்மளே எல்லா வேலையும் பாத்துடலாம். ஜோதியும் சுவாதி வீட்டுலதான் இருக்காங்க. நறுக்கி கொடுங்க கேட்கறாங்களா? இந்த காயை நறுக்கி கொடுத்தா வேலை எனக்கு சீக்கிரம் முடியும். வேலை மத்த வேலை எல்லாத்தையும் பாக்கலாம். சுவாதி போல வர வர என்ன இது கூட கேட்க மாட்டேங்குது. இன்னைக்கு போன காதல வச்சுட்டு பேசிட்டே தான் இருக்கு. பிள்ளைகிட்ட அப்படி என்னதான் பேசுமோன்னு தெரியல. கல்யாணம் முடிஞ்சு அங்க போய் என்னத்தான் வேலை பார்க்க போகுது? நம்ம வீட்டுல ஒண்ணு சமைக்க தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அங்க மாமியார் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. யாரோ பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு தெரியலையே. இவர்களை யாரும் எதுன்னு பார்க்க மாட்டாளுங்க. நம்ம தான் போய் பார்க்கணும். அம்மா, அண்ணே, அண்ணி வாங்க. இப்போ உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் நெருங்கிருச்சு, என்ன அண்ணன் அம்மா வாழ காணமேன்ட்டு. வாங்கனே, வாங்க நீ உட்காருங்க. அப்பா, இப்போதான் மனசு சந்தோஷமா இருக்கு. என்னத்த எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலமா. என்ன அண்ணி இப்பதான் முதல் டைம் சேர்ந்து வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க நீ உட்காருங்க. பரவாயில்ல சுதா, எங்க பிள்ளைங்களும் அழகானா யார படுத்துறதா செல்ல நோண்டிட்டு இருப்பாங்க. வானே உட்காருனே. என்ன நல்லா இருக்கியா? லீவ் விட்டாங்களா? ஆமாமா, தங்கச்சி பொண்ணு கல்யாணம் நடக்குது. அப்ப லீவ் போட்டுதானே வரணும். ஆமாண்ணே. குட்டி பையன் ஆகாச காணா? வீட்டுக்கு எய்தாப்லயே ஆகாஷ் மாதிரி ஒரு பையன் இருக்கா. ஆமாண்ணா. பையனை பார்த்தோன்னே ஒட்டிக்கிட்டான். சரி பேசிட்டு வரட்டும். உட்காருங்க, அந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அக்கா, இந்த ஆப்சர் எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எதுக்குடி கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரதா? எதுக்குடி ஆப்சர் எல்லாம் போடுற? அதெல்லாம் வேண்டாம், சுடியே போட்டுக்கோடி. எனக்கு அது நல்லா இல்ல. எனக்கு நல்லா இருக்குடி. எனக்கு அப்புறம் நீ தானே இருக்க. ஆமா ஆமா, நான் கல்யாணத்துக்கு மட்டும் ஆப்சாரி போட்டுட்டு வந்த அக்கறவங்களாம் இந்த பொண்ணு நல்லா இருக்கே, பொண்ணு தருவீங்களான்னு கேட்டுருவாங்க. அதான் சொல்றேன். ஐயோ, இப்படி கூட நடக்குமாக்கா? அட ஆமாண்டி. கல்யாணத்துக்கு எதுக்கு வராங்க எல்லாரும்? சரி அழகான பொண்ணு இருந்தா சரி பையனுக்கு முடிச்சு வைக்கலன்னு பொண்ணு பார்க்கவும் வருவாங்க. கல்யாணத்தை பார்த்த மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். அக்கா, அப்ப நீ சொன்னமா நான் சுடிதாரே போட்டுக்கிறேன். அதே போட்டுக்கோ. அருண் காலைல இருந்து எனக்கு போன் பண்ணவே இல்ல. எனக்கு போன் பண்ணி பேசுவாருன்னு பார்த்தா ஆமா வீட்டுல பிஸியா இருப்பாரு. ஆமாட்டே நான் பிஸியாவா இருக்கேன். காலைல எந்திரிச்சோன்னே எனக்கு போன் பண்ணி என்ன பண்ற ஏது பண்ணுவேன்னு கேட்பாரு. இன்னைக்கு நீ மறந்துட்டாரு போல இருக்கு. அப்படிலாம் இல்லக்கா, அம்மா கல்யாணம் பிஸியா இருப்பாரு. தனக்கா வீட்டுல இருந்து எல்லாமே எடுத்து செய்யணும். ஆமாண்டி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போன் பண்ணல, மெசேஜ் பண்ணலன்னு வருத்தப்பட்டு இருக்க நீ. ஜோதி, சுவாதி. சொல்லுமா. அம்மாச்சி, மாமா, அத்தை எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கடி. நிஜமாவாமா? ஐயா பொய்யா சொல்றேன். ரூம் ஒட்டி வெளியே வாங்கடி. அக்காவு தங்கச்சி மேக்கப் போட்டே அலைவீங்க. சரிம்மா, இந்த வாரம் மாமா கூட அத்தை கூட பேசிட்டு இருங்க. நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மாமா வருவாரு சரி, அத்தையெல்லாம் வந்திருக்காங்களாமே. அதான் என்னாலே நம்ப முடியல. வாடி போய் என்னன்னு பாப்போம். சரிக்கா. நான் தனியா பத்திரிக்கையே வைக்கல. அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கவே இல்ல. நீ ரொம்ப மாறிட்டாங்களே. அட ஆமாத்தா, அன்னிக்காரி அவ தப்பெல்லாம் உணர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. அப்படியாமா? ஆமாமா. வீட்டுக்கு வந்து என்னை மன்னிச்சிருங்கத்த, நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க இந்த வீட்டுல இருக்க வேணா, வாங்கத்தா ஒரே வீட்டுல நம்ம இருப்போம். அதுவும் இல்லாம உங்க அண்ணன் கல்யாண செலவு பண்றதுக்கு காசு அங்கங்க கேட்டுட்டு இருந்தான். எங்கேயுமே கிடைக்காம போச்சு. எல்லாம் செய்யற இடத்துலயே கேட்டு பார்த்தான், அங்கேயே கொடுக்கல. நான் அப்பவே சொன்னேல உங்ககிட்ட, என்ன சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் வந்தா போதும்னு சொன்னேல. என்னோட பங்குல எல்லாம் நீங்க முன்ன செஞ்சா பத்தாதாமா? சீரியஸ்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா. ஏன் அப்படி சொல்லாதத்தா? ஒண்ணு இல்ல, ஆனா பாக்குறவங்க தாய் மாமா சீரியஸனை எதுவும் செய்யலேன்ட்டு பாத்துட்டு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஏன் காது படவே பேசுவாங்க. அது நமக்கு மனசங்கடத்தை உருவாக்கிடும். அதனால உங்க அண்ணியே யார்கிட்டே காசு வாங்க வேணா, எங்கேயும் அலைய வேணா, என்கிட்ட இருக்க காசை வச்சு உங்க தங்கச்சி பொண்ணுக்கு சீர் செஞ்சுங்கன்னு சொல்லிட்டா. அப்பெல்லாம் சொன்னாங்களா? அட ஆமாமா, அண்ணி முன்ன மாதிரி கிடையாது, நல்லா மாறிட்டா. ஒன்னாதானே இருக்கீங்களேமா, உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? அவ பெத்த தாய் மாதிரி நல்லா பாத்துக்கிறா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் 2 பேத்தி கல்யாணத்தை நல்லபடியா பாத்துட்டு என் காலத்தை கழிச்சா போதும். ஏமா இப்ப இப்பெல்லாம் பேசுற? சும்மா சொன்னேன் தா. நீ அண்ணி வீட்டுக்கே போயிட்டேங்கிற விஷயத்த என்கிட்ட போன் பண்ணி சொல்லவே இல்ல பாத்தியா? ஏமா என்கிட்ட சுத்தமா மறைச்சில. அட அப்பல்ல தா, சொல்லுவாங்களே சின்ன பிள்ளைங்க சஸ்பென்ஸ்னு. ஓ அது சஸ்பென்ஸ், அதுதான் தா. சரி பிள்ளைகிட்ட நேர்ல போய் சொல்லிக்கலாம் தான். என்ன நீ நேர்ல பார்த்தனே எவ்வளவு சந்தோஷப்பட்ட. ஐயோ ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் உனக்கு முன்கூட்டியே சொல்லல. எல்லாம் நன்மைக்குதான். ஆமாத்தா. இருமா காப்பி போடுறேன். அத்தா நான் அவருத்தா, நான் காப்பி போடுறேன். சும்மா இருமா, ஸ்ட்ராங்கா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் வெளியே உங்க பேத்தியோட பேசிட்டு இருப்போ. சரி சரி. அப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்லிடணும், அம்மா அண்ணன் அண்ணி எல்லாம் வந்திருக்காங்கன்ட்டு. சரி போன் பண்ணிடுவோம். ஹலோ. சொல்லு சுதா. எங்க நம்ம வீட்டுக்கு எங்க அம்மா அண்ணே அண்ணிலாம் வந்திருக்காங்க. ஓ அப்படியா சுதா, சந்தோஷம். நாங்க உங்ககிட்ட சொல்லான்ட்டு. சரி சுதா, உங்களுக்காக சேர்த்து சமைச்சு வச்சுட்டு. ஆமாங்க, இப்பதான் சமைக்க போறேன் நானும். சரி சுதா, அப்படியே வீட்டுக்கு வரும்போது வடையும் ஸ்வீட்டும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துறேன். சரிங்க, அப்படியே சாப்பிடறதுக்கு இலையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி சுதா, வாங்கிட்டு வந்துறேன். போன் வச்சுட்டுங்களா? சரி சுதா. அப்பாடா, ஒரு வழியா போன் பண்ணி சொல்லியாச்சு அவருக்கும். சரி அவங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு போயிருவோம். வாங்கத்த, வாங்க மாமா. வாங்க மாமா. அத்தை நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னம்மா கல்யாணம் பொண்ணு பிஸியா இருப்பேன்னு நினைச்சா தங்கச்சி கூட பேசிட்டு இருக்க. ஒரு நாள் தான் தங்கச்சி கூட பேச முடியும். அதுக்கப்புறம் சரி பேசிட்டுங்க 2 பேரும். நாங்களே வெளியே வந்து நினைச்சோம், நீங்களே வந்துட்டீங்க. ஆனா இங்க இருக்கேன், என்கிட்ட பேசுங்க. ஏய் ஆகாசே, ஏய் சின்ன வாண்டே இங்க வாடா. நான் வர மாட்டேன், அங்கதான் நீங்க அடிப்பீங்க. நீ நாங்க ஏன்டா உன்னை அடிக்கிறோம்? அதெல்லாம் வரலப்பா. சுவாதி பேத்தி மாச்சி. ஓய் என்ன ஆளு தள்ளியா உனக்கு? உன் சுவாதி பத்தி தான் தெரியுதோ? அப்படி இல்லத்தா, சுவாதி கல்யாணம் ஆக போதுல. என் சுவாதி பேத்தி கல்யாண கலை வந்துருச்சு.
என்னக்கா சிரிக்கிற? அம்மாச்சி சொல்றத நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அதான் இல்ல, உண்மையாவே கல்யாண கலோட தான் இருக்க. தேங்க்ஸ் மாச்சி. அம்மா, அண்ணே, அண்ணி, காஃபி ரெடி ஆயிடுச்சு, வாங்க. டீலாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு, வாங்க போய் குடிப்போம். சரிங்க தா. சுவாதி கல்யாணத்துக்கு என்ன புடவை கட்டலாம்? எது கட்டினா நமக்கு நல்லா இருக்கும்? பட்டு புடவை போடலாமா இல்ல காட்டன் புடவை போடலாமா? அடி புஷ்பா, என்ன யோசிக்கிற? என்ன வந்துட்டீங்களா? வாங்க, எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க. என்னது? இன்னைக்கு கல்யாணத்துக்கு எந்த புடவை கட்டணும்னு சொல்லுங்களேன். இது வேறயா? பீரோல நிறைய புடவை அடுக்கி வச்சிருப்பியே, அப்புறம் என்ன அதுல ஏதாவது ஒன்று கட்டு. அதுக்கு இல்லங்க, புடவை கட்டுறதுன்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. அதுக்கு தான் உங்கள்ட்ட கேட்டேன் நானு. நான் வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேனா? சொல்லுங்க, எனக்கு எந்த புடவை நல்லா இருக்கும்ட்டு. உனக்கு எந்த புடவை கட்டினாலும் நல்லா இருக்கும். அதுக்குன்னு இப்படியே வரதாக்கும்? நீ இப்படியே வந்தா கூட நல்லா தான் இருக்கும். சும்மா விளையாடாதீங்க. ஒரு புடவை டக்குன்னு சொல்லுங்க. விக்கிற சொன்னீங்கன்னா அயன் பண்ண கொடுக்கணும், அதுக்கு தான். பட்டு புடவை தான் கட்டாத. உங்க தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு பட்டு புடவை கட்டாம? வெயில் அடிக்கிறதுல அதுல ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு மாதிரி வேர்க்கும். பிறகு வேற என்ன கட்டிட்டு வர்றது? அப்புறம் எதுக்கு நீ ஏன்ட்ட கேக்குற? என்ன கட்டுறது நீயே முடிவு பண்ணிட்ட? நீங்க சொல்லுங்க. காட்டன் புடவை கட்டுவேன். காட்டன் புடவை இருக்கு, ஆனா கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி இல்லையே, வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. வேற என்ன இருக்கு? சுடிதார் போட்டுக்கிறியா? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னடி கோவப்படுற? நீதான் சொன்ன என்ன புடவை கட்டுறது தெரியலன்ட்டு. அதான் உனக்கு ஈஸியா சல்வார போடுறீன்னு சொன்னேன். அதுக்காக சுடிதார போட்டு வர முடியுமா கல்யாணத்துக்கு? உங்க ஒரு புடவை சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்கிட்ட எசக பசகா பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்டேன் பாருங்க, என்னைய சொல்லணும். மருமக கிட்ட கேட்டா கூட நல்ல ஐடியா சொல்லுவா. அப்புறம் என்ன அவங்க கிட்டே கேட்டுக்கோ. அப்படியே கேட்டா விட்டுருவீங்களா? நீங்க எதுக்கு இருக்கீங்க? 25 வருஷமா என்னை பாக்குறீங்க, புடவை கட்டி பாத்திருக்கீங்க. எந்த புடவைன்னு கரெக்டா சொல்ல தெரியல உங்களுக்கு. நாடி இப்படி சொன்னாலும் குத்தங்கற, அப்படி சொன்னாலும் குத்தங்கற. அண்ணா வீட்டுக்கு வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேனோ? நான் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். நீங்க தான் சொல்லணும் எனக்கு. இந்த புடவை கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீ ஏதோ ஒரு புடவை கட்டடி. எந்த புடவை கட்டினாலும் அழகு தேவதை மாதிரி இருப்ப. அப்படிங்களா? ஆமா ஆமா, பட்டு புடவையே கட்டு, நல்லா இருப்ப. அப்ப இந்த புடவை நல்லா இல்லையா நானே? ஐயோ சாமி, ஆளை விடுப்பா. காலையில வேலையிலேயே வீட்டுக்கு போவோன்னு தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். இம்சையை வாங்குற பாத்தியா? உன் மாமன் வீட்டுல இருக்கால, கேளுவே அவன்கிட்டயே. அவன்கிட்ட போய் எப்படிங்க கேக்குறது? அந்த சொன்னா உனக்கு பிடிச்சத கட்டுமா என்னதான் திட்டுமா? நானும் அதுதானே சொல்றேன். என்கிட்ட மட்டும் எதுக்கு கோவப்படுற? இதுக்கு பெத்த பிள்ளைகிட்ட போய் கோவப்பட முடியுமா? அவங்கிட்ட தான் உரிமையா கோவப்பட முடியும். கிட்ட எல்லாம் கோவப்படக்கூடாதுங்க, பாவம். நான் பெத்தது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. அவங்கிட்ட போய் ஏன் கோபத்தை காமிச்சேனா அவன் வீட்டை விட்டு ஓடிட மாட்டான். அதுவும் சரிதான். நான் சொல்றதுக்கு எல்லாம் சரி சரிங்கிறீங்க. என்ன பண்ண முடியுங்கிற? இது சொன்னாலும் குட்டக்க குமுக்கமா அதான் பேசிட்டு இருக்க. அட என்னங்க, அதை விடுங்க. நான் ஏதோ ஒரு புடவையை கட்டிக்கிறேன். ரிசப்ஷனுக்கு வீட்டுல கூப்பிட்டுருக்காங்கல்ல. ஆமா கூப்பிட்டுருக்காங்க. உங்க தம்பி வீட்டுக்கு போகணுமா வேணாமா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? கூப்பிட்டுருக்காங்க, போய் தான் ஆகணும். அப்ப போலாமா வேணாமான்னு வேற கேள்வி கேக்குற? சரி, எப்படியே போலாம் வாங்க. நைட்டு ரிசப்ஷனுக்கு என்ன புடவை கட்டணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதை நான் இப்ப எடுத்து வச்சிருவேல. இப்ப ஆளை விடுங்கடா சாமி. திரும்ப ஆரம்பிச்சேன் முதல்ல இருந்து. அங்க நிக்கவே கூடாது, நான் கிளம்பி போயிடுறேன் இப்பவே கடைக்கு. நின்னுங்க, என்ன புடவை கட்டணும்னு சொல்லிட்டு போங்க. நீ புடவையை கட்டிட்டு போல நைட்டியே போட்டுட்டு பார்த்தா நான் எதுவும் சொல்லல. ஏங்க நின்னுங்க, ஏங்க இருங்க. எதுவும் சொல்லாம அவர் பாட்டுக்கு ஓடிட்டாரு. என்னத்த கட்டலாம்? அவர் சொன்ன மாதிரி நம்ம மாமன் கிட்ட கேட்கலாமா? சரி போவோம். பரத்து என்ற பையனே, பரத்து ஒரே பையனே, இங்க வாடா. கோட் ஷூட் போட்டு வரேமா இருமான்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரல பாரு. ஏய் வருண், இன்னும் என்ன பண்ற? அம்மா. டேய் வருணே, நீ அது என் பையன் இம்புட்டு அழகா இருக்கானே. இங்கிட்டு ட்ரெஸ் பார்த்தோம்னா இங்கிட்டு வந்துட்ட. நான் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். உனக்கு சஸ்பென்ஸா இப்படி வரேன். அம்மா நான் எப்படி இருக்கேன்? முன்னவே சொல்லிட்டேனே, சூப்பரா இருக்க. என்ற மாமனுக்கு திருஷ்டி சுத்தி தான் போடணும். கேமரால போட்டோ எடுத்து என் மருமகளுக்கு அனுப்பு. அத்தடி என்ன சொல்றான்னு பாப்போம். சரிம்மா. சரிடா, போய் கழட்டி வைப்போ. கல்யாணத்துக்கு போகணும்ல. இங்கதான் போட சொன்னீங்கன்னு போட்டேன். அதுங்காட்டி உடனே கழட்ட சொல்றீங்க. டேய் நாளைக்கு போகணும்டா. அவனை பார்க்க ஆசையா இருந்து இப்ப போட சொன்னேன். கழட்டி வைடா, போடா. இருமா, வாட்ஸ்அப் வீடியோ கால்ல சுவாதி கிட்ட பேசிக்கிறேன். கல்யாண வேலையில வீட்டுல ஆளுங்களா வந்துருக்க போறாங்க. அத்தடி எதுவும் நினைச்சுக்க போறாங்க. எதுவும் நினைக்க மாட்டாங்கம்மா. சரி சரி, அப்புறம் என்ன? வாட்ஸ்அப்ல வீடியோ கால்ல பாத்துட்டு என் மருமக என்ன சொல்லணும் வந்து சொல்றேன் என்கிட்ட. சரிம்மா சொல்றேம்மா. என்ன போடா. ஒரு நாள் தான் பேச்சுலர் பாய்ல இருந்து கல்யாண பாய் ஆக போற. என்னமா காமெடியா இருக்கு, கல்யாண பாய்ங்கிறீங்க. வேற என்னடா சொல்றது? எப்படி தோணுது அப்படியே சொல்லுமா. சரி சரி, போ போ. என் மருமக வெயிட் பண்ணிட்டு இருக்க போற உனக்காக. ஆமாமா, சரி நான் போய் பேசிட்டு இருக்கேன். சரிடா. லா 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 லா. அப்படியாமலா, ரொம்ப குஷியா இருப்பா போல இருக்கு. அட ஆமாங்க, நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்ப குஷியா இல்லாம எப்படி இருப்பாங்க? என்ன நல்ல விஷயம்? அண்ணன் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது. ஓஹோ, அந்த குஷியில அலையிறியா நீ? ஒண்ணுங்க, ஆனா அதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீங்க கண்ணு வச்சிருவீங்க, பின்னாடி அது பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். அதனால இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் தெரிய வேணாம். நாளை கல்யாணத்துக்கு வருவீங்களா, அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. ஆமாங்க. சரி சரி, அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு சீர் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? அரப்பவுல காயின் எடுத்து வைக்கணுங்க. அரப்பவுல காயின் எடுத்து வைக்கணுமா? ஏய் ஏண்டி, இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியல? பவுனு காயின் எம்பூட்டு விலை விக்குது. கடையில உட்காந்து எம்புட்டு சம்பாதிக்கிறீங்க. பொண்ணு காயின் காசு என் அண்ணன் உனக்கு கல்யாணத்துக்கு போட மாட்டீங்களாக்கும்? அதுவும் இல்லாம நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் எம்புட்டு செஞ்சிருக்கு, எல்லாம் பாத்துருக்கு செஞ்சிருக்கு. சரிசமமா நம்ம செய்ய வேண்டாமா? அண்ணன் வீட்டுல முதல் ஃபங்க்ஷனு நமக்கு செஞ்சதுக்கு ஈடினே நம்மளும் செய்யணும்ல, தானே கரெக்ட்? ஐயோ, அதனால அரை பவுன் கையில கொடுக்க முடியாது. என்னது கொடுக்க முடியாதா? ஆமா, இப்பெல்லாம் என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. சட்டுன்னு போய் பவுன் காயின் எடுத்துட்டு வரதுக்கு. எங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? வேற என்னத்த செய்யறது? 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சு கொடுத்தா பத்தாது. எங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு விசேஷத்துல 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா எங்க அண்ணன் என்ன நினைப்பாங்க? பசங்க குழந்தை பிறந்ததுக்கு செஞ்சிருக்கு, காது குத்துக்கு செஞ்சிருக்கு, எல்லாம் பார்த்தாலுமே ஒரு பவுன் கிட்ட செஞ்சிருக்கு. இன்னும் அரை பவுன் சேர்த்துக்கு யோசிக்கிறீங்க? என்னங்க இது?
என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் நான் செய்ய முடியும். நீயா யோசிச்சினா எல்லாமே என்னால பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கணும். இப்ப திருதுப்புன்னு இப்படி சொன்னீனா என் கையில காசு இல்ல ஒண்ணும் இல்ல. என்னங்க என்ன நொன்னங்க தனியா வீட்டுக்கு ஒண்ணுன்னு சொன்னீலே வந்ததுக்கு ஆசைப்பட்டுட்டு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி ஏர் கூலர்னு ஒவ்வொன்னா வாங்கி போட்டிருக்கேல வீட்டுக்கு எல்லாம் செலவாயிருச்சு. இப்ப அரை பவுன் காசுக்கு எங்க போறது? 2000 ரூபாய் வச்சு இப்போதைக்கு செய்வோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேணா பவுன் போட்டுக்கலாம். இது எப்ப போடுறது? திருத்து விசேஷம் ஒவ்வொன்னா இருக்கு. உங்க அண்ணன் 2வது பொண்ணு ஜோதி இருக்கால அவளுக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம். அதான் முடியாதுங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு அரை பவுன் வச்சே ஆகணும். என்னால முடியாது. வச்சே ஆகணுங்க. முடியாதுன்னா என்கிட்ட இருக்க காயின் எடுத்து எங்க அண்ணன் பொண்ணுக்கு வச்சு கொடுத்துறேன். எல்லாரும் அடி நீயே ஈஸியா சொல்லிட்டு இருக்க காயின் வச்சு கொடுத்துறேன்ட்டு. நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கு பார்த்து செய்யணும். ஆமா இந்த மாதிரி எங்க அண்ணன் நமக்கு பார்த்து செஞ்சிருக்கலாம்ல. அண்ணன் என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சான். இப்பெல்லாம் பவுன் ரேட்டு கம்மியா தான் இருக்கும். இப்போ உள்ள பவுன் ரேட்டை பார்த்தா எப்படி நம்மள கொடுக்கறது இப்படி வாங்குறது செய்யறது விளையாடாதாமலா இருக்கிறத வச்சு செய்யணுமா. மேற்கொண்டு அரை பவுன் காயின் வாங்கி நான் செஞ்சேன்னா கடன்ல தான் போய் முடியும். ஆமா பாத்துக்கோ பின்னாடி எல்லாரும் திருப்பி கட்ட முடியாது. சரிங்க உங்களால முடிஞ்சது சொல்லிட்டீங்களே நான் பாத்துக்கிறேன் விடுங்க. இப்ப ஆட்க்கு இடக்க முடக்க நான் இல்லாத நேரத்துல ஏன்னா மண்டபத்துல உன் காயின் எடுத்து வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. இப்ப மட்டும் எப்படி மனசனாவா இருக்கீங்க? நான் சொல்றதுனால தான் இப்படி. இதுவே உங்க அம்மா சொல்லியிருந்தா சரிம்மா நீ சொன்னபடியே செஞ்சலாம்னு சொல்லிடுவீங்களே. நீ கண்டதான் உங்களுக்கு எகத்தாளமா இருக்கு. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதாம்லா. எனக்கு தான் எல்லாம் பேச தெரியும்ட்டு கடுப்ப கலப்பாத. ஆமா அவரால முடியாதுன்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறாரு பாரு. 1000 ரூபாய் மொய் வச்சு கொடுத்தா அண்ணன் முகத்தை எப்படி பாக்குறது? பாத்துக்கிறேன் நாளைக்கு என்னதான் நடக்குதுன்ட்டு. நான் என் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு என் காயினை வச்சு கொடுக்க தான் போறேன். அதுக்கு யார் முன்னாடி தலை குனிய கூடாதுல. நீங்க பண்றதுக்காக நான் இப்படி உட்காந்துருக்கணும். வாங்க ஆளை பாரு.